ஹாய்! எப்ப பார்த்தாலும் கிச்சன்லேருந்து தானே வெளிய போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா என்னோட ஆர்ட் திறமையெல்லாம் பார்க்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப நாளாவே இந்த வால் ஆர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சரி அன்னைக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துட்டு இருந்தேன். என்னோட பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் எனக்கு பெயிண்டிங் பண்றது, டிராயிங் பண்றதுன்னா அவ்ளோ பிடிக்கும். ரொம்பவே விரும்பி பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல பண்ணுவேனான்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருப்பேன். ஸ்கூல் டைம்லேருந்து எந்த காம்படிஷனும் விடுறதில்ல. எல்லா காம்படிஷன்லயும் போய் கலந்துப்போம். ஜெயிக்கிறேன், ஜெயிக்கல அடுத்த விஷயம். எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்கும் ஆர்ட் பண்றது. அதனால நானே ஏதாவது பண்ணிட்டு டிராயிங் பண்ணிட்டே இருப்பேங்க வீட்ல. சின்ன வயசுல என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, நான் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும். அந்த அளவுக்கு தான் நான் பில்டப் குடுத்துட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே நிராசையா போயிடுச்சு. அது வேற விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறமுமே எங்க ஆத்துக்காரர் எனக்கு நெறைய பெயிண்டிங்ஸ், கலர்ஸ் எல்லாமே வாங்கி குடுத்தாரு. எல்லாமே அப்ப நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். குட்டீஸ் 2 பேரும் பொறந்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். பண்றதே இல்ல. எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணிட்டே இருந்துச்சு. இந்த வால் ஆர்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபோன்ல ஒரு ரெஃபரல் பிக்சர் பார்த்துட்டு, அத அப்படியே பென்சிலால வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த கலர் குடுக்கறது தான் ரொம்ப டிஃப்ரெண்டா குடுக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு என்னென்னமோ பண்ணி, பட் அது ஒரு மாரி நீட்டா வந்துருச்சு. அப்புறம் பென்சில்ல வரைஞ்சது கொஞ்சம் அசிங்கமா தெரிஞ்சுச்சு. அது எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்க குட்டி வயசுல இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? இந்த மாரி ஆகணும்னு சொல்லிட்டுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நெனப்புல தான் இருந்தேன். அதெல்லாம் நடக்கல. அதுக்கான எஃபெக்ட் நான் போடல. அதுதான் உண்ம. அப்படியே இந்த பெயிண்டிங்க்கு 10க்கு எத்தன மார்க் குடுப்பீங்கன்னு சொல்லிருங்க. பாய்.